video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500 மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, மசால் வடைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல ஆம வடைன்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்றேன் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன சீக்ரெட் தான், அவ்வளோ சூப்பரா இருக்கும். மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மசால் வடை இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதிகமா ஊற வைக்க வேணாம், ஏன்னா நல்லா மொறுன்னு வர்றதுக்கு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்புறம் உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு போட்டீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 கிராம் 10 கிராம் இருக்கும், அவ்வளவுதான். அதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டர்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அரைப்படாது. ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். உப்பு, கல் உப்பும் இது கூட சேர்த்திருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்திருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். நீங்க இதை வந்து மிக்சிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டர்ல அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா இருக்கும், அதனால அரைக்கிறேன். இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த உளுந்தம் பருப்பு இருக்குங்களா, அதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். ஏன்னா கடலை பருப்பு வந்து கொரகொரப்பா அரைப்போம், அதனால ஃபர்ஸ்ட் உளுந்தம் பருப்பு அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். உளுந்தம் பருப்பு அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பா வந்தோடனே நம்ம கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம சேர்த்துக்கோங்க. நம்ம இப்ப உளுந்து சேர்த்ததுனால கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் மாவு, ஆனா ஒன்னும் பயப்பட வேணாம், சூப்பரா இருக்கும் கடலை இந்த மசால் வடை. பாருங்க இந்த பதத்துல இருக்கு. இப்போ வரமிளகாய் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கண்டிப்பா வரமிளகாய் சேர்த்து செய்யுங்க, அருமையா இருக்கும். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா தாராளமா 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து சொல்லிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு வந்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்க கல்லுப்பு போட விருப்பம் இல்லைன்னா தூள் உப்பு கூட நீங்க போட்டு கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்க வீட்டுல எந்த சைஸ்ல வடை போடுவீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் எடுத்த இந்த 300 கிராம் மீடியம் சைஸ்ல ஒரு 15-20 கிட்ட வந்திருக்கும். ஆயில் வந்து சூடாயிடுச்சுங்க. ஹை ஃபிளேம்ல இருக்கக்கூடாது. ஆயில் வந்து நல்லா சூடானோடனே மீடியம் ஃபிளேம் வச்சுக்கோங்க. ஆயிலுக்கு தகுந்த மாதிரி வடையை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்ப கூடாது, லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. 2 பக்கமே இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வெந்தவொடனே எடுத்துக்கோங்க. அந்த வெந்துற பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பபிள்ஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் குறைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நமக்கு வடை வெந்து வந்திருக்கும். அந்த பதத்துல நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் வடை. அந்த நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளை இருக்கக்கூடாது, ஈவனா ஒரே கலரா இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வடையை எடுத்துடணும். சூப்பரா இருக்கும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்க. இந்த மசால் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.